பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டும் இந்த புதிய நாளில் உங்களை சந்திக்கிறதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் இருதயத்துக்கு வாஞ்சை உள்ளவர்களே, கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களே, விசுவாசிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பான நண்பர்களும் உறவினர்களும் குடும்பத்தார்களுக்காக இந்த நாளில் கூட உங்களுக்கு நான் கொடுக்க வாஞ்சிக்கிற வார்த்தை என்னவென்றால், எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்தில் வேதம் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். என் கிறிஸ்துவுக்கு அறிவேன் அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும், தெரியாத காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க உங்க படிப்புலையும் சரி, உங்க வேலை ஸ்தலத்திலும், பிசினஸ்ல அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் எந்தெந்த பகுதியில உங்களுக்கு இன்னும் ஆழமாக காரியங்களை அறிந்து கொள்கிறதற்காக உங்களுக்கு வழியை நீங்க தேடிக்கொண்டிருக்கலாம். நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இன்னைக்கு அவர் வேதத்தை சொல்லுகிறார், என்ன நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு அநேகர் தவறான இடத்துல நோக்கி பார்க்கிறபடினால, தவறான இடத்துல அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும், பெரிதான வாழ்க்கை கிடைக்கும். மற்றும் இந்த நபர்களை இவங்களை நோக்கி பார்த்தால், இந்த தலைவர்களை நோக்கி பார்த்தால், அப்ப இந்த பணக்காரர்களை நோக்கி பார்த்தால் எனக்கு பெரிய காரியங்கள் நடக்கும், நன்மையான காரியங்கள் நடக்கும், நான் நல்ல ஆயிருவேன் என்று சில வேளை பலவிதமான இடத்துல தவறாக நோக்கி பார்க்கறதுனால அந்த முழுமையான அந்த ஆச்சரியமான வாழ்க்கைக்குள்ளும் அற்புதமான வாழ்க்கைக்குள்ளும் நம் விரும்புகிற வாழ்க்கைக்குள்ளும் நடந்து செல்லாமல் போகக்கூடாமல் ஆகிறது என்று நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். ஆக நம்ம வாழ்க்கையில அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்றால் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த வானமும் பூமியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால பரிசுத்த ஆவியின் மூலமாய் இந்த வானம் பூமி உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு மட்டும்தான் ஆரம்பமும் என்னான்னு தெரியும், முடிவு என்னான்னு தெரியும். ஆகையால் ஒரு மனிதனுடைய நல்ல எதிர்காலமும் நல்ல வாழ்க்கையும் ஆச்சரியமான வாழ்க்கையும் அற்புதமான வாழ்க்கையும் அது யாருடைய கரத்தில் இருக்கிறது என்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. ஆகையால் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், அவர் சொன்னால் அவர் செய்து முடிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகையால் உங்க வாழ்க்கையில் அவர் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு அப்படின்றால் என்னை தேடு, என்னை நம்பி என்னை விசுவாசித்து என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன். இன்னைக்கு சில வேளை நம்ம அநேகரை நோக்கி நம்ம கூப்பிட்டு இருப்போம், சில காரியத்துக்கு நம்ம விண்ணப்பம் செய்திருப்போம், கேட்டிருப்போம், அவங்க நம்ம பதில் கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு அப்பொழுது மறு உத்தரவு கொடு, அப்படின்னா நான் உனக்கு பதில் கொடுப்பேன். நீ என்னை கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன். பதில் கொடுத்து உனக்கு எதெல்லாம் தெரியலையோ, உனக்கு அறியாததுமான மற்றும் இவ்வளவு உயரமான எட்டாதமான உனக்கு பெரிய காரியம், அப்படி என்றால் உன் புரிதலுக்கு அப்பாற்பட்ட, உன்னுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட, மனிதன் சிந்தைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள், மகிமையான காரியங்கள் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் இந்த நாளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட காரியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை அறிந்து கொள்ள விரும்புகிறீங்க, படிப்புலையா இருந்தாலும் சரி, பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, குடும்பத்துல எல்லா பகுதியிலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு நிச்சயமாய் மறு உத்தரவு அருளை செய்து நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாதமான மகிமையான காரியங்கள், ஆச்சரியமான காரியங்கள், வெற்றியின் காரியங்கள் கர்த்தர் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.